ஈரோட்டில் 40 வருஷமா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறேன். தள்ளுவண்டியிலிருந்து வியாபாரம் பார்த்துட்டு இப்போ கடை பிடிச்சி உட்காந்துருக்கேன். என்னால் முடிஞ்சது ஒவ்வொரு புக்கு 2 புக்கு சும்மா கூட கொடுத்துருவேன். அதுக்கெல்லாம் காசே வாங்குவேன். செல்லில் முன்பேச்சு அட்டைப்படத்தை கொண்டுட்டு வந்தாங்கன்னா நானே எடுத்து கொடுத்துருவேன். யாரையும் கலைக்க விட மாட்டேன். நானே எது தேவையோ எடுத்து கொடுத்துருவேன். இந்த அம்மாட்ட போனால் எல்லா புக்கும் கிடைக்குங்கிற பேரில் தான் மெயினாக என் கடை ஓடிட்டு இருக்குது வியாபாரம். இன்னைக்கு என்ன புக்கு தேவைன்னு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், நான் இருக்குன்னு இல்லைன்னு சொல்லிடுவேன். முடியாது செயல் எதுவுமே புவி மீது கிடையாது. எழுந்துவா புயலை போலே பலம் என்ன புரியாமலே பணிந்தோமே குனிந்தோமே எழுந்துவா மேலே மேலே ஒரு முறையே அறையில் வாழும் வாழ்வு அதை முறையே பயனுற வாழும் வாழ்க்கையாக்கள் விழுபவனே. திருச்சியை சொந்த ஊரா கொண்ட மகேஸ்வரி அப்படின்றவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா ஈரோட்ல இருக்கக்கூடிய கொடுமுடியில தான் கணவர் குடும்பத்தோட வந்து வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய மாமனார், கணவர் இவங்க எல்லாருமே புத்தகம் விற்பனை செய்யக்கூடிய தொழில் தான் ஈடுபட்டு வந்திருக்காங்களாம். ஒரு வண்டி கடையை போட்டு அதுலதான் புத்தகத்தை விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய கணவர் உடல்நல குறைவால இருந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த தொழிலை எடுத்து செய்ய வேண்டியதா போச்சு. ஆனா இவங்க தள்ளு வண்டியை மாத்தி ஒரு சின்ன கடையை ரெண்டுக்கு எடுத்து அதுல புத்தகத்தை விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏழ்மையான நிலையிலுமே இந்த தொழில் அவங்க கைவிடல. அதை தொடர்ந்து எப்படி அடுக்கணும், எப்படி இதை வைக்கணும், அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு அவங்களுடைய கணவர் சொல்லி கொடுத்துட்டு போனதை ஞாபகம் வச்சு அதுல முயற்சி பண்ணி இப்ப வரைக்குமே புத்தகத்தை விற்பனை செஞ்சுட்டு வராங்க. பள்ளிக்கூடத்துக்கு தேவையான புத்தகங்கள், அரசு தேர்வுக்கு பயிற்சி பெறக்கூடிய புத்தகங்கள், பல புத்தகங்களை விற்பனை செஞ்சுட்டு வராங்களாம். இவங்களால நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பல பேரு காசு இல்லை, என்னால புத்தகம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது கூட பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு இலவசமா கொடுத்துருவாங்களாம். தான் ஏழ்மை நிலையில இருந்தாலும் அவங்க விற்பனை செய்யக்கூடிய புத்தகத்தை படிச்சு அந்த மாணவரோ மாணவியோ பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்றதா இவங்களுடைய ஆசையம். ஈரோட்டில் 40 வருஷமா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறேன். தள்ளுவண்டியிலிருந்து வியாபாரம் பார்த்துட்டு இப்போ கடை பிடிச்சி உட்காந்துருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் வியாபாரம், அவர் இறந்ததுனால இப்போ இந்த வியாபாரத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். சாப்பாட்டுக்கு எங்கள் அம்மா அப்பா எல்லாம் படிப்பு இல்லைங்க. நான் தான் எங்களை கொண்டு ஹாஸ்டலில் அனாதன்னு கூட நிறைய பேர் சொல்லி வருவாங்க. என்னால் முடிஞ்சது ஒவ்வொரு புக்கு 2 புக்கு சும்மா கூட கொடுத்துருவேன். அதுக்கெல்லாம் காசே வாங்க மாட்டேன். நம்மனால 4 பேர் படிக்கட்டும், நல்லா இருக்கட்டும் நினைக்கிறவா தான் நான். இந்த அம்மாட்ட போனால் எல்லா புக்கும் கிடைக்குங்கிற பேரில் தான் மெயினாக என் கடை ஓடிட்டு இருக்குது வியாபாரம். உங்களுக்கு என்ன புக்கு தேவைன்னு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், நான் இருக்குன்னு இல்லைன்னு சொல்லிடுவேன். செல்லில் முன்பேச்சு அட்டைப்படத்தை கொண்டுட்டு வந்தாங்கன்னா நானே எடுத்து கொடுத்துருவேன். யாரையும் கலைக்க விட மாட்டேன். நானே எது தேவையோ எடுத்து கொடுத்துருவேன். இந்த வீடியோ இப்போ பலரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. மகேஸ்வரி ஒரு புத்தக ராணியாவே வாழ்ந்துட்டு வராங்க. இன்னமும் பல பேருக்கு இவங்க புத்தகங்களை விற்பனை செய்வாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப்.